ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடம். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்தானவர் உலகத்தில் பிறந்தாரா, இயேசு கிறிஸ்தானவர் உலகத்தில் வந்தாரா, இயேசு உலகத்தில் பிறந்தாரா, இயேசு உலகத்தில் வந்தாரா? நல்ல அருமையான டாபிக், நல்ல அற்புதமான ஒரு பாடத்தை முதல் பாகமாக நாம் படித்து கொண்டோம். இன்று நாளில் கூட விசேஷமாக இரண்டாவது பாகம். டிசம்பர் டைமில் நிறைய வாக்கியங்கள் எடுத்து வருப்பீர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே ஒரு 10-15 பாகங்களாக அத்தனை சுருக்கமாக ஓரிரு வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்தில் பிறந்தாரா, அவர் வந்தாரா என்ற உண்மையான சம்பவங்களை மனிதர்களாக நாம் பேசினால் ஒன்றும் விளங்காது, ஒருவருக்கும் விளங்க கொள்ள இயலாத நிலை. ஆனால் பைபிள் பேசினால் எல்லாருக்கும் டவுட் கிளியர்னு சொல்லுவாங்க. அவனமாகவே நமக்கு விளங்கும், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அற்புதமாக கன்ஃபியூஷன் இல்லாமல் கான்ஃபிடன்ஸாக இருக்கலாம். கன்ஃபியூஷன் இல்லாமல், கன்ஃபியூஷன் நீங்கி கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். நம்பிக்கையுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16ஆம் வசனம், கடைசி வாக்கியம். 1 தீமோத்தேயு First Timothy chapter 3 verse 16, last word. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்முள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். எவ்வளோ அற்புதமான தேவ ரகசியமானது. அவருடைய பிறப்பே ஒரு ரகசியம், அவருடைய இறப்பே ஒரு ரகசியம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு ரகசியம், அவர் பேசின வார்த்தைகளில் ரகசியம், அவர் நடந்த இடங்களில் அற்புதமாக ரகசியங்கள் வெளிப்பட்டது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தானவர், உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்தானவர், நமது ரட்சகராக இயேசு கிறிஸ்தானவர், அந்த தேவ பக்தியின் ரகசியம் வெளிப்பட்டது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆல்ரெடி இருந்தவர், மறைந்திருக்கிற பொருள் வெளிப்படையாக காணப்படுகிறது பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வீட்டில் கூட சில பொருளை நம்ம மறைத்து வைத்திருப்போம், யாருக்கும் தென்படாதபடிக்கு. ஒருவேளை பீரோவுக்கு பின்னாடியோ, கட்டில் கீழவோ, சஜ்ஜா மேலேயோ, பீரோவுக்குள்ளாவே பிள்ளைகளெல்லாம் துணிகள் எடுத்தால் கூட நம்ம மறைத்து வைத்திருக்கிற பொருள் காணாது. அது ஒரு நேரத்தில் நம்ம எடுப்போம். வண்ணமாகவே பிதாவாகி தேவனிடத்தில் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்தானவர் பரலோகத்தில் இருந்தார். காலங்கள் நிறைவேறின பிற்பாடு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்று அந்த வாக்கியங்கள் நான் படிக்கலாம், ஒவ்வொன்றும் நான் படிக்க போகிறோம். ஆகியனால தான் எல்லாத்தையும் சொல்ல இயலாது, நேரம் கிடைக்காது, அதை நாம் தியானிக்கவும் முடியாது. ஆகியனால தான் ஒவ்வொரு வாக்கியங்களாக, அனைத்து வாக்கியங்களையும் 10 நிமிஷத்தில் சொல்லலாம், ஒரு ½ அன் ஹவரில் சொல்லலாம். அனைத்தையும் ஒவ்வொரு வாக்கியங்களை நாம் படித்துக்கொள்வது நலம் என்று தோன்றி அத்தனை சுருக்கமாக நாம் அந்த வாக்கியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளி, பிதா என்னை அனுப்பினார், நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஆகவே அவர் ஏற்கனவே இருக்கிறவர், அவர் வந்தார், வெளிப்பட்டார், சரீர பிரகாரமாக பிறந்தார், ஆவின் பிரகாரமாக ஆல்ரெடி அவர் இருக்கிறார். இருந்தவர் வெளிப்பட்டார். ஆகினால்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினே, அந்த சரீரம்
பரிசுத்த கன்னிகை ஆகிய மரியாள் அந்த தாயார் தான் அந்த சரீரம். அன்றைக்கு அந்த சரீரத்தில் குழந்தையாக பிறந்து வெளிப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய சரீரங்களில், நம்முடைய இருதயங்களில் அவர் வாசம் பண்ண ஆலயமாக எதிர்பார்க்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள, உங்கள் சரீரம் உங்களுக்குள்ள வாசம் பண்ண, உங்களுக்குள்ள உலாவ, உங்கள் தேவனாக இருக்க, நீங்கள் அவர் பிள்ளைகளாக இருக்க, நாம் அவர் பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார். ஆகவே தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்பர் 1 பாருங்க, ஆவில நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். நீதி இல்லாத இந்த உலகத்தில் நீதியாக வாழ்ந்தார், நேர்மையாக வாழ்ந்தார், உத்தமனாக வாழ்ந்தார், உண்மையாக வாழ்ந்தார், பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார். நீதி உள்ள தேவன். அவருடைய பேரே நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். இரண்டாவதாக தேவ தூதர்களால் காணப்பட்டார். அங்க தகப்பன் ஸ்தானத்துல தேவனுடைய வலது பரிசுத்தில் வீட்டுக்கொண்டு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு தேவ தூதர்களால் ஆராதிக்கப்படுகிற அந்த தெய்வம் இந்த பூமிக்கு வந்த உடனே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரள் தேவ தூதர்கள் தோன்றி பாட்டு பாடி ஆண்டவர் துதித்ததை பார்க்கிறோம். தேவ தூதர்களாலே காணப்பட்டார். தூதர்கள் அவர்களை பணிவிடை செய்தார்கள். தூதர்கள் அவர்களை தாங்கினார்கள். தூதர்கள் அவர்களை தேற்றினார்கள். கெத்செமனே தோட்டத்தில் 40 நாட்கள் உபவாச நாட்களில் தூதர்கள் அவர்கள் பணிவிடை செய்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் தேவ தூதன் அவரை திடப்படுத்தினார். அவர் பிறந்த பொழுது தூதர்கள் அவர்களை பாடி துதித்தார்கள். எனவே அவர் இறந்த பொழுதும் தூதர்கள் கல்லறை திறந்து வைத்து நற்செய்தி கூறினார்கள். எனவே அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் தூதர்களால் காணப்பட்டார். இரண்டாவதாக, மூன்றாவதாக புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், மலப்பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளை அந்த 5ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் திரளான ஜனங்களை கண்டு ஒரு மலை மேலே ஏறி அவர் உட்கார்ந்து பேச தொடங்கின வார்த்தைகள் ஆவன என்று தொடங்குகிறத நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் 12 சீடர்களுக்கு பெயர்களை வைத்து அழைப்பு கொடுத்து அப்போஸ்தலர்கள் பேர் வைத்து அழைத்தார், அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 பேர் அனுப்பும் பொழுது, நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போகாம காணாமற் போன ஆடுகளை தேடி போங்க, இஸ்ரவேல் வீட்டாராண்டு போங்க, அதுக்கு பிற்பாடு புறஜாதிகள் நாடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அவரோ தனக்கு சொந்தமானதில் வந்தார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால்தான் புறஜாதிகள் நாடுகளை கடந்து சென்றார். புறஜாதி ஜனங்களை சந்தித்தார், ரட்சித்தார். புறஜாதிகள் இடத்துல காண பிரசங்கிக்கப்பட்டார். அதிகமாக அநேக ஜனங்கள் புறஜாதி நாடுகளுக்காக அப்போஸ்தலர் பவுலானவர் ஆண்டவர் சந்தித்து தெரிந்து கொள்ளும் பொழுது, அவன் என் நாமத்து நிமித்தமாக புறஜாதிகள் இடத்துல பிரசங்கிக்கப்படுவான், அதற்காகவே நான் அவன் அப்போஸ்தலனாக நான் தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். எனவே கீழே கூட நாம் வாசிக்கிறான், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். உலகத்திலேயே அற்புதமாக விசுவாசிக்கப்பட்டவர், பின்பற்றினவர்கள் இன்றைக்கும் பாருங்க கிறிஸ்தவர்கள் உலகத்தில் அதிகமாக உண்டு. அவங்க அந்த கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது குறைவாக தான் காணப்படும். பட் கணக்கு எடுக்கிறவங்களே ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். அரசாங்கத்தில் ஆகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஏழைகளாகட்டும், பணக்காரர்களாகட்டும், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்ட எத்தனையோ தலைவர்கள், ஒரு மகாத்மா காந்தி, ஒரு B.R. அம்பேத்கர் அவர்கள், இப்படி விவேகானந்தர் அவர்கள், லீடர்ஸ் எத்தனையோ பேர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், எத்தனையோ பேர் லீடர்கள். அத்தனை பேர்களும் ஒரு சினிமா துறையில் கூட ஆகட்டும், கவிதை கண்ணதாசன், எத்தனையோ பேர்கள் ஆண்டவர் குறித்து பைபிள் படிச்சிருக்கிறாங்க, விசுவாசித்தார்கள். ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு பப்ளிக்கில் வராமல் அந்தரங்க சீசர்களாக
எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். திரள் கூட்டமாக ஒரு முறை பரிசேயரும் சதிசேயரும் வேத பாரகரும் சில பேர் சேவகர்கள் அனுப்பினார்கள். யோவான்ல வாசிக்கிறோம். அவனை பிடித்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினா, இவர்கள் அவர் பேசுகிற வார்த்தையில இழுக்கப்பட்டு அந்த வார்த்தையை நம்பி அவரை அரெஸ்ட் பண்ணாம கைது பண்ணாம வந்துட்டாங்க. வந்துட்டு பிற்பாடு அதிகாரிகள் கேட்குறாங்க, ஏன் இல்லை, அவர் பேசினது போல உலகத்தில் எவனுமே பேசவில்லை. அந்த வார்த்தையில பேசினார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உத்தமனாக இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். அந்த வார்த்தையில் நாங்கள் இழுக்கப்பட்டோம், அந்த வார்த்தையில் நாங்கள் கவரப்பட்டோம், அந்த வார்த்தையில் நாங்கள் மனமாறணும் வந்துட்டோம். நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீங்களடா அப்படின்னு அதிகாரிகளை கேட்குறாங்க. உலகமே அவர் வார்த்தையினால் கவரப்பட்டு இழுக்கப்பட்டு உலகமே அவரை விசுவாசிக்கிறத பார்க்கணும். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். இன்றைக்கும் பைபிள் அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை படிக்காம இருக்கவே இருக்க. கோடிக்கணக்கில் அச்சகம், கோடிக்கணக்கில் பைபிள், கோடிக்கணக்கில் பைபிள், எத்தனையோ மொழிகளிலே பைபிள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். பிரிண்டிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது, விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கிறது, இலவசமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வார்த்தைகள், அந்த அவருடைய வார்த்தைகளில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைகளில் ஜீவன் உண்டு, அவர் வார்த்தைகளில் அதிகாரம் உண்டு, அவர் வார்த்தைகளில் உருவாக்கம் உண்டு. அவருடைய வார்த்தை அவ்வளோ பெரிய வல்லமுள்ள. ஆகவே உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த உலகத்தில் வந்தார், 33 ஆண்டு காலமாக உலகத்தில் வாழ்ந்தார், பிரசங்கித்தார், சபையை கட்டினார், உருவாக்கினார், சீடர்களை பிரசங்கித்தான், மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தான். உயிர் தெழுந்த பிற்பாடு மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு சென்று அங்கே பிதாவினிடத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்தானவர் நமக்காக மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தர் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தர் சுத்தமானால் 3வது பாகத்தில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.